ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நம. ஓம் நவகிரக தேவதாபியோ நம. ஸ்ரீ குருப்யோ நம. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளினாலே நாம் இப்பொழுது குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். குரு பகவான் என்று சொன்னாலே மங்களகாரகன், அதாவது மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்ல வேண்டும். முழு சுபகிரகம். அவருடைய ஆதிக்கம் பல விதத்தில் இருக்குது. எல்லா சுபகாரியங்களையும் நடத்தி வைக்கக்கூடியவன் அந்த குரு தான். கல்யாணமாக குரு பார் வந்துட்டா பாருங்க அப்படிம்பாங்க. வியாழ நோக்கம் வந்தால் தானங்க கல்யாணம் நடக்கும் அப்படிம்பாங்க. குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் அப்படிம்பாங்க. தனகாரகன் நல்லா இருந்தால் தானே பணம் சேர்க்க முடியும் அப்படிம்பாங்க. இவருடைய போர்ட்ஃபோலியோவே தனகாரகன் தான். தனத்தை கொடுக்குறவன் தான் அவன் வேலை. அதே மாதிரி சொர்ணத்தை அள்ளி கொடுக்குறதும் அவன் தான். ஏன்னா தங்கத்துக்கு அதிபதியும் அவன் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் சொர்ணமயமான பொன்னன் என்று சொல்வது. அப்படி இந்த தங்கமயமாக இருக்கக்கூடிய குரு பகவான் யானை வாகனத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான். அந்த குரு பகவானுடைய அமைப்புகளை பற்றி நிறையா சொல்லலாம். அந்த குரு பார்த்தாலே போதும் அப்படிங்க. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு நல்லா செய்வார் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும், ஸ்தான பலம் எப்படி இருக்கும், அந்த வீட்சண்ய பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை அன்று மாலை இந்திய நேரப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி 5:19 ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார். அந்த ரிஷபராசிக்கு குரு வந்துட்டார் சொன்னால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு போகும்போது மேஷத்துக்கு 2ஆம் இடம் ஆகிறது. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தனஸ்தானத்திலே தனகாரன் உட்கார்ந்து கொண்டு பணத்தை அள்ளி கொடுக்க போகின்றார். குடும்பஸ்தானத்தை செழிக்க வைக்க போகின்றார். அப்படிப்பட்ட இடம் மேஷத்துக்கு அமைகிறது. நேத்திரஸ்தானம், கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை குணப்படுத்தி வைப்பார் மேஷத்துக்கு அந்த குரு பகவான். அந்த மேஷராசிக்கு ஒரு நல்ல யோகமான காலம் என்று சொல்ல வேண்டும். குடும்பஸ்தானம் எல்லாம் சிறப்பாக வரப்போகிறது. ரிஷபத்தில் இருந்தபடியே 6, 8, 10ஆம் இடங்களை பார்வையிடுவார். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடங்கிறது ரோகஸ்தானம். ரோகஸ்தான வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் குரு பார்க்க அந்த வியாதி எல்லாம் நிவர்த்தி அடையும். அதனால் இது வரைக்கும் ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேஷராசியில் இந்த குரு பார்த்ததுனால உங்களுக்கு அந்த ரோகங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆயுள் ஸ்தானம். ஏதாவது கண்டம் ஏதாவது சொல்லியிருந்தால் கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் குரு பார்க்க கோடி நன்மை. இந்த ஆயுஷ் அபிவிருத்தி அடையும். அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு மேஷத்துக்கு. தொழில் ஸ்தானம். மந்தமாக இருந்த தொழில் விருத்தி அடைய ஆரம்பிக்கும். ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களும் ஆரம்பிக்கலாம். ஒரு சிறப்பான இடம். லக்னத்தையே பார்க்காது, ராசியே பார்க்குறாரு. மேஷ ராசியும் பார்க்குறாரு. மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சிறப்படையும் மேஷராசிக்கு. ஏன்னா மேஷராசி செவ்வாய் இல்லையா, அவர் அங்காரகன் சிறப்பு செய்யக்கூடியவர். அதனால் கடினமான உழைப்பை தரக்கூடியவர் அங்காரகன். அதனால் எந்த தொழிலுமே இந்த மேஷராசிக்காரர்கள் நல்லா பிரகாசிக்க முடியும். அதனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு பொற்காலம். குருபகவான் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 6, 8, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. விசேஷமான இடங்களை பார்ப்பதனால மேஷராசிக்கு மிகச்சிறந்த பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக நம்ம ரிஷபராசிக்கு வருவோம். ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார். ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் வேலை இடத்துலையே ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. இது மாதிரி ஏதோ சம் சேஞ்சஸ் இன் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி கூட வரலாம். வீடு கூட சில பேர் மாறுவாங்க இந்த காலகட்டங்களில். அப்போ ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு என்பது கொஞ்சம் பரவாயில்ல, சுமாரான இடம்தான் அப்படின்னு சொன்னாலும் அவர் பார்க்குற இடத்தை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுனால ரிஷபராசிக்கு போன ஜென்மத்து புண்ணியங்கள் எல்லாம் சேரும். அதே மாதிரி குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். இது மாதிரி ஒரு சிறப்பான காலகட்டம் இது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் பலப்படுகிறது. 7ஆம் இடம் இதுவரைக்கும் திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அதுமாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நல்ல பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் அவளுக்கு. இருக்கிற இடத்த பற்றி பார்க்குற இடம் தான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த அள்ளி கொடுப்பார். அப்படி பார்க்குறது ரிஷபராசிக்கும் கூட இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் அவருக்கு 5, 7, 9ஆம் இடங்கள் பலப்படும். ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு குரு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கடமை தவறாதவர் குரு பகவான்.
எல்லாருக்கும் இந்த பார்வையிலேயே தன்னுடைய பார்வையிலேயே களங்கத்தை இல்லாமல் பார்க்கக்கூடிய பார்வை குரு பவனது. அதனால் நிச்சயமாக 5, 7, 9 இடங்கள் பலப்படும் ரிஷபராசிக்கு. அப்புறம் மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 12ஆம் இடம்னு சொன்னால் விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. விரயம்ங்கிறத விட குரு உட்காந்தா சுப விரயம்னு தான் எடுத்துக்கணும். வீட்டில் பெண்களுக்கு ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கலை, குழந்தைகளுக்கு கல்யாண காலம் வந்து சேரும், கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் சுப செலவு தானே. இது மாதிரி உள்ள செலவுகள்லாம் மிதுன ராசிக்காரர்கள் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்துடுது. அதனால் சுப செலவுகள் நிறையா செய்வாங்க. அதனால் விரயத்தில் உட்காந்தாலும் சுப விரயமாக கொடுப்பார் குரு பகவான். சரி, பார்வை பலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் வந்து தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், அது பலப்படம். தாயார் இது வரைக்கும் ஏதோ நோய் வாய்ப்பட்டிருந்தா இனிமேல் அவங்க நல்லா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி 6ஆம் இடம் உடல் நோய் ஏதாவது இருந்திருந்தால் நோய் குணமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 8ஆம் இடம் ஆயுள் கண்டங்கள் ஏதாவது இருந்தாலும் தப்பிச்சு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆகக்கூடிய மிதுன ராசிக்கு கூட இந்த குரு பயிற்சி மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், எல்லாத்துக்குமே ஒரு மிகுந்த நன்மையை தரக்கூடியது. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மூத்த அண்ணனுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அது மாதிரி இவர்களுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். அதாவது திருமணம் எல்லாம் கைகூடி வர வேண்டிய காலம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்குறார். தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் அது ஒரு சிறப்பு. அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, புத்திரஸ்தானம். அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணுமே குரு பகவான். பார்த்தார் நல்லது, போன ஜென்ம புண்ணியங்கள்லாம் வந்து சேரும். அதுமாதிரி குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடகத்திலிருந்து 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். அவர் பார்வையில் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். அந்த கடகராசி பிறந்தவர்கள்லாம் இவ்வளோ நாள் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ப்ரொவைடட் அந்த தசாபுத்தி மாத்திரம் சாதகமான தசாபுத்தியாக இருக்கணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். அடுத்தபடியாக நம்ம சிம்மராசிக்கு வரோம். சிம்மராசிக்கு வந்து குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. தொழில் ஸ்தானம் 10 அப்படிங்கிற போது பதவி பறிபோகம் அப்படின்னு யாரோ சொல்கிறது கேட்குறது. ஏன் பதவி பறிபோகப்படுது? பதவி மாற்றங்கள் ஏற்படலாம். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் பதவி எப்போவுமே அதிகாரம் செய்யக்கூடிய ராசி சிம்மராசி. அவர்கள் தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சிம்மராசிக்கு பிறந்தவர்களெல்லாம் இந்த பதவியை தக்க வைத்துக்கொள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் என்ன பண்ணுறார்? குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு சிம்மத்துக்கு. அப்போ தனஸ்தானம். அப்போ வந்து இந்த வேலையில் வேறு எந்த வேலைக்கு போனாலும் தனம் பெருகும், தனஸ்தானம், குடும்பம் நல்லா இருக்கும், நேத்திரஸ்தானம் நல்லா இருக்கும், கண்ணில் எதாவது ஆப்ரேஷன் இருந்தால் கூட குணமாயிடும். அது மாதிரி சிம்மராசிக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய காலம் வந்து குடும்பத்தை பார்த்தாலே போகிறாதா குரு பகவான், அப்படி ஒரு சிறப்பு. அடுத்தபடி 4ஆம் இடம் சுகஸ்தானம். அவங்களோட தாயார் ஒரு நல்ல உடல்நிலை சரியில்லை, இப்போ நல்லானா அவங்க கூட உடம்பு நல்லா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 6ஆம் இடம் உடல் நோய். இவங்களுக்கு வரக்கூடிய நோய் கூட குரு பார்வையில் நிச்சயமாக குணமாகும். அப்போ நோய் அகன்றுவிடும். தாயாருக்கு ஒரு நல்லது, தனஸ்தானம் நல்லா இருக்க போது அப்புறம் என்ன, சிம்மராசிக்கு வந்து எப்போவுமே கர்ஜனை பண்ணிட்டு சிம்ம ராஜாவாக இருக்க வேண்டியதுதான். அடுத்து கன்னிராசிக்கு வருவோம். இது கன்னிராசிக்கு மிகச்சிறந்த பொற்காலம். 9ஆம் இடம் குருவுக்கு 9ஆம் இடங்கிறது மிகுந்த சிறப்பு. ஓடிப்போனவங்க 9ஆம் இடம் அப்படிம்பாங்க. குரு ஓடி போனோன்னு இல்லை, எதில் வந்தாலும் தப்பிச்சுக்கலாம், எதுலேயும் ஸ்ட்ரைம் பண்ணலாம். அந்த கன்னிராசி அப்படி ஒரு சிறப்பான ராசி. 8 அஷ்டமத்தில் இருந்து கஷ்டங்களை கொடுத்து குரு பகவான் இப்போ 9க்கு வந்து பாக்கியங்களை அள்ளித்தரப் போகிறார். அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்து கொண்டு எல்லா பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்க போகிறார். அதனால் மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி சோஸ்திரங்கள்லாம் இவங்க கன்னிராசிக்காரர்கள் படிக்க இன்னும் அதிகமாகும். ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருவாங்க. இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் மாறி வந்துடுவாங்க. கன்னி ராசியே குரு பார்க்குறாரு. அதாவது கன்னி ராசியை குரு பார்க்குற போது, ராசியை பார்க்குற போது எல்லா பாவங்களும் போகும்ட்டு சொல்லுவார்கள். அதனால் ராசியை பார்க்குறாரு. அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரியஸ்தானம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர்கள் ஸ்தானம், அதுவும் நல்லா இருக்கும். அதாவது 1, 3, 5 இடங்களை பார்வையிடும்போது எல்லா நலன்களும் கன்னிராசிக்கு வந்து சேரும். அதோடு இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவருடைய தந்தையார்களுக்கும் இது ஒரு நல்ல காலமாக அமையும். அப்புறம் நம்ம துலா ராசிக்கு வருவோம். இந்த துலா ராசிக்கு வந்து அஷ்டமத்தில் குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது 8ஆம் இடத்துல அமர்ந்து அஷ்டமத்து குருங்கிறது ஆட்டி வைக்கும்டா அப்படிம்பாங்க. ஆனாலும் உடனடியாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. குரு 8ஆம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய பார்வைகள் எங்கெங்கே செல்கின்றன என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ குரு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயங்கள் எல்லாருக்கும் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணமோ கிரகப்பிரவேசமோ பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம்.
அப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை தனகாரகனை பார்க்குற போது பணம் குறைவில்லாமல் பணம் வந்து சேரும். ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமையும். ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அப்படி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குற போது. அடுத்தது 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்வார்கள். தாயாருடைய ஸ்தானமும் கூட. இப்போ துலா ராசியில் பிறந்தவருடைய தாயார்கள் யாரும் முடியாமல் இருந்தால் கூட அவர்கள் உடம்பு தேறி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2வது வாகன வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வாகனங்கள்லாம் கிடைக்கிறதுக்கும் வீடு வசதிகள் ஏற்படுறதுக்கும் இந்த சுகமாக இருக்கக்கூடிய என்னென்ன உண்டோ அவ்வளவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த துலா ராசிக்கு உண்டு. அதனால் துலா ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் குரு வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அவருடைய பார்வை வந்து நிச்சயமாக நல்லபடியாக வேலை செய்யும். பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு அவரை தான் சொல்லணும். ஏன்னா குரு பார்த்தாலே போகிறோம், நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதனால் துலா ராசியில் பிறந்தவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அஷ்டமத்து குருங்கிறது சில பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அடுத்து விருச்சிக ராசி. குரு பகவான் 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 6ங்கிறது நோய் நொடிகள் கடன்கள் இதுலேருந்து கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துக்கு போகிறாரு. நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானம், இது மாதிரி இவ்வளோ சொல்லலாம். அந்த 7ஆம் இடத்துக்கு குறிப்பாக களத்திர ஸ்தானம். அதனால் திருமணம் ஆகாத பெண்கள் வீட்டில் இருந்தாலும் ஆண்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே திருமணம் நிச்சயமாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குருவினுடைய பார்வை இருக்கு இல்லையா, அதனால் நிச்சயமாக நடக்கும். சரி, எப்படி இருக்குது பார்வையினால் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்வை தான் இப்போ சொல்கிறேன். 11ஆம் இடத்தை பார்வை குரு பார்க்குறதுனால நிச்சயமாக ஏதாவது ரீமேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வீட்டில் பிள்ளைகள் இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் அவள் பண்ணிக்கலாம். 2ஆம் தடவை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை குரு பார்க்குறாரு. ராசியை குரு பார்க்குற போது அப்படியே உடம்பு ஃபுல்லாக பார்க்குற மாதிரி நமக்கு. அப்போ உடல்நிலை எல்லாம் மேம்பட்டு வந்துவிடும். கடன் தொந்தரவு எல்லாம் குறையும். என்னென்ன பிரச்சனை உண்டோ அவ்வளவும் அவர் பார்க்குற மாதிரி செஞ்சிருவார் ராசியை பார்த்தாருன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், இளைய சகோதரருக்கு நல்லது. அதே மாதிரி தைரிய ஸ்தானம், உடம்பு மனம் சோர்ந்து இருந்தவங்களாம் இப்போ தைரியமாக புத்துணர்ச்சியோடு எந்தெந்த வேலைகளை பார்க்க போவாங்க. அப்போ அந்த குரு பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு மிகுந்த நன்மையை தரப்போகிறார். குறிப்பாக திருமணமாகாதவர்கள் தான் திருமணம் நடத்தி வைக்கப் போகிறார் நிச்சயமாக விருச்சிக ராசியில். அடுத்தபடியாக தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார். பொதுவாக 6ஆம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம், சத்துருஸ்தானம் என்று சொல்வார்கள். இருந்தாலும் இந்த 6ஆம் இடம் என்பது நோய் சத்துருஸ்தானம் என்று சொல்வார்கள். இருந்தாலும் குரு பார்வையினாலே அனைத்தும் சரியாகும். அந்த ரோகங்கள் எல்லாம் குறையும். 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். அது தொழில் ஸ்தானம். தொழில் விருத்தி அடையும். தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அது லாபமாக மாற வாய்ப்புகள்லாம் ரொம்ப இருக்குது. அதனால் தொழில் அபிவிருத்தி அடைஞ்சாலே போகிற தனவிருத்தி உண்டாகும். அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கிறது தனவிருத்தி தானாக உண்டாகும். தொழில் முன்னேற்றமடையும், தனமும் பெருகும். 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார் தனுசு ராசிக்கு. அதனால் சுப விரயங்கள் நிறையா ஏற்படும். கல்யாணம் வீட்டில் மேளந்தாளம் கெட்டி மேளம் கொட்டுவாங்க. வீடு கிரகப்பிரவேசம் நடக்கும், சிறப்பாக கெட்டி மேளம் கொட்டுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ கெட்டி மேளம் கொட்டி சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு. சிறப்பான வீடு வசதி எல்லாமே ஏற்படும். எதிர்பாராத தன லாபமும் ஏற்படும். அப்போ தொழில் வளம் பெருக்க போகிறது 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால. 12ஆம் இடத்துல சுப விரயங்கள் நிறையா செய்ய போகிறாங்க. அப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். கண்களில் இல்லாத தோஷங்கள் இருந்தாலும் விலகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலம் தனுசு ராசிக்கு. 6ஆம் இடத்தில் இருக்கார் என்று கவலைப்பட வேண்டாம். அவர் பார்க்கின்ற பார்வையினாலே நன்மையை செய்வார். அடுத்து நம்ம மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டுக்கிறார். 5இல் குரு அப்படிங்கிறது பஞ்சம குரு, காரிய சித்தின். எல்லா எடுத்த காரியங்கள் எல்லாம் மகர ராசிக்கு வெற்றி அடையும். 5இல் குரு என்பது வந்து மிக விசேஷமான ஒன்று. பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் எல்லாம் வந்து சேரும். அது மாதிரி பிள்ளைகள் வாழ்வில் மேன்மைகள் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வசந்த காலம் ஆரம்பித்து விடும். அதோடு இல்லாமல் அவர் உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை. பாக்கியங்கள் எல்லாம் வந்து சேரும். மகராசியில் பிறந்தவருடைய தந்தைக்கு மிகுந்த நன்மை ஏற்படுத்தும். அவர்கள் ஏற்பட்ட தொழில்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானம், லாபங்கள் குவியும். அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்கள் ஆண்கள் அவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஏன்னா 9ம் 11 வந்து நிச்சயமாக பார்வை இருக்கிறதுனால 9ம் 11 குரு பார்க்கறதுனால நிச்சயமாக 2ஆம் திருமணத்துக்கு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நிச்சயமாக நடக்கும். அதோடு இல்லாமல் மகரத்தையே பார்க்குறாரு குரு, மகர ராசியை பார்க்குறாரு. அப்போ வந்து இன்னும் சிறப்பு. குருவுடைய சுபஸ்தானத்தில் மகர ராசி இருக்குது. அதே மாதிரி குருவினுடைய பார்வையும் விழருது. அதனால் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பம்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பான இந்த குரு பயிற்சி இந்த மகர ராசிக்கு இந்த ஒரு ஆண்டுக்கு அவர்களுக்கு
மிகுந்த சிறப்பாக இருக்கும். அடுத்தபடி கும்பராசி பார்ப்போம். கும்பராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டால் கூட அர்த்தாஷ்டம குரு என்று சொல்வார்கள். 4ஆம் இடம்ங்கிறது 8ல் குரு இருந்தால் அஷ்டம குரு, கும்பத்தில் இருக்க 4ஆம் இடத்துல இருக்கும்போது அர்த்தாஷ்டம குரு. அப்போ அர்த்தாஷ்டம குருங்கிறது கொஞ்சம் பிரச்சனை என்ன, கொஞ்சம் வாகன வசதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வீடு வாசலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது தெரியாத நபர்களை கொண்டு எந்த விஷயமும் நம்ம செய்யக்கூடாது, அந்நியர்களோடு சேர்ந்து எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தால் நிச்சயமாக கும்பராசிக்கு நல்லது நடக்கும். ஏன்னா கும்பராசிக்கு ஜென்மத்திலே சனிபகவான் உட்காந்துருக்கார், அப்பப்போ குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பார். அதெல்லாம் சரி பண்ணணும்னா புதுசாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுசுக்கு நல்லா இருக்குது கும்பராசிக்கு. கண்டங்கள் இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானம். ஏதாவது தொழில் மந்தமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணுவார் குரு பகவான் நிச்சயமாக. அதனால் அதே மாதிரி 12ஆம் இடம் ஒரு விரயஸ்தானமும் சுப விரயஸ்தானமாக மாற்றுவார். அப்போ அவங்க வீட்லேயும் கல்யாணம் கச்சேரி எல்லாம் சிறப்பாக நடக்கும். அந்த கல்யாணங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு குரு பகவான் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார். அதனால் குருவினுடைய கடாட்சம் இந்த கும்பராசி 8ஆம் இடத்துல கிடைக்கிறது, 10ஆம் இடத்துல கிடைக்கிறது, 12ஆம் இடத்துல கிடைக்கிறது சுப விரயஸ்தானத்தில். அதனால் இவர்களுக்கு கொஞ்சம் போராடி ஜெயிக்க வேண்டிய காலமாக இருந்தாலும் நிச்சயமாக குருவின் கருணை உண்டு, கடாட்சம் உண்டு. அடுத்தபடியாக நம்ம மீனராசிக்கு பார்ப்போம். மீனராசிக்கு குரு மீனத்திலேருந்து 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம் என்று சொல்வார்கள். அதுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். சகோதரர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். இளைய சகோதரர்களுக்கெல்லாம் உண்மையிலே குரு உட்கார்ந்தாருன்னா தைரியத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அதே நேரத்தில் பார்க்க போனால் என்னென்ன பார்வைகள்னு எடுத்து பார்த்தோம்னா மீனராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். அப்போ மீனராசியில் பெண்களோ ஆண்களோ திருமணத்திற்காக காத்திருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். அந்த குருவினுடைய பார்வையினால் நிச்சயமாக குரு திருமணம் நடக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 2வது திருமணம் கூட அவர்களுக்கு யாரும் காத்திருந்தாங்கன்னா அதுவும் நடக்கும் சிறப்பாக. அப்போ இன்னொன்று 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகவும் இது அமையும். சகல சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானம். அடுத்தது லாபஸ்தானம், தொழிலையும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தானம் இது. மீனராசிக்கு 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நன்மைகள் அதிகமாகும். என்ன குரு தன்னுடைய வீட்டையே பார்க்குறாரு, அதனால் இன்னும் கொஞ்சம் பலம் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த குரு பயிற்சி யாராருக்கு அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக பார்த்துமே ஆனால் மேஷராசி மிகுந்த நன்மை பெறக்கூடிய ராசிகள்னு எடுத்துக்கிட்டால் மேஷராசி, கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 5 ராசிகளும் மிகுந்த நன்மையை பெறப்போகின்றன. மற்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த பார்வையின் மூலமாக பலத்தை கொடுக்க போகிறார், நன்மையை கொடுக்க போகிறார். பொதுவாக பாதிக்கப்பட்டவர் எல்லாருமே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சைவமாக இருந்து மஞ்சள் பட்டு சாத்தி குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்து அந்த கொண்டக்கடலை மாலை போட்டு விசேஷமாக பிரார்த்தித்து கொண்டு வந்தால் எல்லா நன்மைகளும் அவர் தருவார். அதோடு இல்லாமல் நீங்கள் யாரை குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுடைய திருவடிகளை பணிந்து வணங்கினால் அவர்கள் மூலியமாக குருவர்கள் கிடைக்கும். ஆதி சங்கராச்சாரியர் சொன்ன குரு அஷ்டகம் ததக்கிம் ததக்கிம் ததக்கிம்னு வரும். அதாவது எல்லாம் இருந்து என்ன குரு திருவருளை பணியாவிட்டால் என்ன இருக்குது, அதில் பலன் இருக்குது அப்படின்னு கேட்பார். அதனால் குருவை பணிய வேண்டும். எல்லோருமே இந்த காலத்தில் குரு பகவானை பணிவதோடு இல்லை, உங்களோட வாத்தியார்கள் நமக்கு குருவாக தொழில் வளர்த்த காட்டியவர்கள், குருவாக இருந்து பல வழியில் நமக்கு உதவியர்கள், அவர்களையும் மதிக்கணும், அவர்களுக்கு வேணுங்கிறத செய்து கொடுக்கணும். அவர்களை மதிக்காட்டெல்லாம் குரு தோஷமாக அது மாறும். அதனால் நமக்கு யார் வழிகாட்டுகிறார்களோ அவர்களை மதிக்க வேண்டும், குருவாக நினைத்து மதிக்க வேண்டும். தொழில் கற்றுக் கொடுத்துருக்கலாம், பாடம் கற்றுக் கொடுத்துருக்கலாம், பாட்டு கற்றுக் கொடுத்துருக்கலாம், எப்படி கொடுத்தாங்களோ அவங்கள மதிக்கணும், குருவை மதிக்கணும். அப்போ தான் அந்த தொழில் வளரும், அந்த கலை வளரும். அதனால் குருவின் பாதங்களை பணிந்து இந்த வியாழக்கிழமை தோறும் குருபானை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த குருவினுடைய ஸ்லோகங்களை என்ன சொல்லுங்க, குரு கவசம் படிங்க. அதனால் இது விசேஷமாக அந்த பரமாச்சாரியர் கூட நினச்சிக்கலாம், பரமாச்சாரியரை வச்சு பூஜை பண்ணலாம். காஞ்சி பரமாச்சாரியர் ஒரு வியாழக்கிழமையும் பூஜை பண்ணிட்டு வந்தால் குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் எல்லாரும் இந்த குரு பகவான சோஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் நிறைய சொல்லி மற்ற குரு சோஸ்திரங்கள் தமிழ்லையும் இருக்குது, அது எல்லாத்தையும் படிக்கலாம். படித்து நீங்கள் ராகவேந்திர குருவாக வச்சுருந்தாலும் அவரை கும்பிடலாம். அப்புறம் சத்ய சாய்பாபா கும்பிட்றீங்களா, கும்பிடுங்க. யாரை வேணாலும் கும்பிடுங்க. குருவாக நினச்சி யாரை கும்பிட்டாலும் அந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு பல தொல்லைகளிலிருந்து மீண்டு வரலாம். எல்லாம் வல்ல குருபான் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும்.
ஓம் ஸ்ரீ குருப்யோ நம குரவே நம. நமஸ்வேதா விதானாய நானாகம விதாயினே கைவல்ய கல்பதர்வே கல்யாண குரவே நம. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம.